ஹலோ ஆல். டுடே ஸ்பெஷல் என்னென்னா எக் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் முட்டை, 3 வெங்காயம் இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பழுத்த தக்காளி, பச்சை மிளகா காரத்துக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதங்க, ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக வேணாம், பிரியாணிக்கு ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு அந்த நல்லா பச்சை வாசம் போடுறவங்க நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மருமிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கலருக்கு காஷ்மீரி பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம அப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு காவாசி தேங்காய், 2 சின்ன ஸ்பூன் பாருங்கள், அதில் 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் முந்திரி போட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா சாட்டே ஆகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதும் அதுலேருந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் தனியாக வரும். அந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதை நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். குழம்பு அந்த தண்ணியில் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதால் கழுவி மிக்ஸி ஜாரை கழுவி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயில் போட்டிருக்க அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதாகட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றும் போது சிம்மில் வச்சுட்டு அது ஒரு கேப் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா முட்டையும் லைட்டாக அந்த பிளேஸ்லேருந்து லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அது ஒட்டிகிட்டு இருக்காமல் நல்லா வெந்து வரும். ஃபுல் முட்டையும் நமக்கு வெந்து வரும் உடையாமல். பார்த்திங்கன்னா இந்தமாதிரி மேலாப்பில் எடுத்து விட்டுட்டேன் எல்லாத்துலேயும். அது மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், குழம்போட மசாலா. அது நல்லா போட்டு இதாகட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுதுன்னா அடியில் இருக்கிறது எல்லா முட்டையும் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு முட்டைலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. மேலே கார்னிஷிங்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இதை எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னா சப்பாத்தி, மெயினாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.